இன்றைக்கும் இந்த புதிய ஆண்டிலே தேவன் மீண்டும் நான் சொல்லுகிறேன், குறிப்பாக விசுவாச பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியத்தை நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு பேசப் போகிறேன், வெளிப்படுத்தப் போகிறேன். ஆகவே தயவாய் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் அனைவரும் பொறுமையாய் பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நான் செய்ய ஆவியிலே ஏவப்படுகிறேன். ஜெபம் செய்து இந்த 2026வது ஆண்டிற்கான தேவ பிள்ளைகளுக்கான தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். வாடாதி வானங்களில் வீற்றிருக்கிற பரலோகத்தின் தேவனே, அப்பா, நாங்கள் மனிதர்களாய் அப்பா வெறும் மண் என்று நினைவு கூறுகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வாடாதி வானங்களில் சிங்காசனத்தில் ஒருவரும் தொட முடியாத, ஒருவரும் அசைக்க முடியாத வல்லமையுள்ள சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பரிசுத்த தேவ ஆவியானவரே, பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026 தேவன் எனக்கு நீ சொல்லிக் கொடுத்த தீர்க்க தரிசன காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் இப்பொழுது கற்றுக் கொடுக்க, வெளிப்படுத்த தேவன் எனக்கு தந்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீர் பேசப் போகிறீர். பேசுகிறது நான் அல்ல அப்பா, எனக்குள்ள இருக்கிற உம்முடைய கிறிஸ்துவின் ஆவியானவரை பேசுவாராக. எல்லா துதியும் எல்லா கணமும் உமக்கே அப்பா. பேசுகிற வசனங்களும் வார்த்தைகளும் தீர்க்க தரிசன செய்திகளும் அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த உற்சாகத்தையும், ஒரு உந்துதலையும், ஒரு விசுவாசத்தையும் பெருக செய்கிறவையாய் இருக்கட்டும் கர்த்தாவே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பெயரால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவச்சனமே, தேவ பிள்ளைகளே, தேவ தாசர்களே, இந்த